ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஷார்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல் தான் நான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது ஐஸை வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பாதி மட்டும் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குறைச்சிக்கிறேன். இப்போ குறைச்சதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்பீட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 70 வந்துட்டு வச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி நான் 70 வந்துட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வச்சோல அதுக்கு கரெக்டாக வச்சுட்டு பிப்புக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற சவுண்டை வந்துட்டு நம்ம வந்து குறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ராப்புக்கு போயிட்டு இப்படி வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். நான் க்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பபிள்ஸ் வந்துட்டு வர மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். மீதி இருக்கிறத வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு இப்படி ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மேலே இருக்கிற அந்த பிளெண்ட் ஆப்ஷன் மட்டும் இப்படி லைட்டாக வந்துட்டு இப்படி இது பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 40 கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு குறைச்சிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ஒரு இமேஜ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னால் வந்து நான் அந்த இமேஜ் வந்து கட் அவுட் பண்ணணும். சாரி, நான் வந்துட்டு கட் அவுட் பண்ணவே இல்லை. வந்து டிராஃப்டரில் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபோட்டோவுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து கட் அவுட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் அவுட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிராஃப்டரில் கொடுத்ததை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம டிராஃப்டரில் இது பண்ணோம்ல அதை வந்துட்டு இப்படி கொடுத்துடலாம். இப்படி வந்து இங்கே மேலே வச்சுக்கிறேன். நான் இது வந்து வீடியோ என்பர்லி கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே இங்கே வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி மேலே கொண்டு போய் இதை இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டில் போயிட்டு இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இப்படி வந்து கீழே வச்சிடலாம். இது வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஈஸி ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இதில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படி வந்துட்டு வச்சு பாருங்கள். எது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இமேஜ் வந்துட்டு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். அதை
இப்போ வந்துட்டு இது வந்து கரெக்டாக இப்படி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம இப்போ வந்து வெளியில் வந்துடலாம். கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஃபோட்டோஸ்க்கு போய்க்கலாம். இப்போ வந்து பிளாக் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துட்டு இப்படி வந்து கொஞ்சமாக 1.5 வந்து நான் வச்சுருக்கேன். கேன்வாஸில் வந்துட்டு நான் 9:16 ரேஷியோ வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து ஆடியோ அதாவது ஆடியோ மியூசிக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாங் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எஃபெக்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ இந்த வந்து இன்ஷாட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்புக்கு போயிட்டு நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்துட்டு நான் ஃபாண்ட் வந்துட்டு மாற்றிக்கிறேன். நம்ம வந்து இப்படி சைடில் இதை வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் வச்சுட்டேன். இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ நான் வந்துட்டு இது ஃபுல்லுமே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ஈஸி தான், பட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் ஹைஸ்.